இது வார்த்தையின் பட்டயம். சகோதரன். ஒரு குடும்பத்தில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். இருவரும் கர்த்தரை தேவனாக கொண்டவர்கள். ஒன்றாக வளர்ந்தவர்கள் தேவ சந்நிதி முன். காலம் கடந்திட இருவரும் தங்களின் தேவைகளை முன்னோக்கி பார்த்து தேவனை மறந்ததும் தெரியாமல் இருந்தார்கள். அற்புதம் நடப்பதால் தேவன் என் பக்கம் என்று நினைத்திட்டார்கள் போல. அற்புதம் செய்ய தேவனுக்கு தேவை ஒரு பொருள். அந்த பொருள் தேவனுக்கு உண்மையானதாக இருந்தால் தேவ மனுஷனாக எண்ணப்படுவான். அதே பொருள் தன் தேவைகளுக்கு உண்மையானதாக இருந்தால் மனிதனாக எண்ணப்படுவான். தேவனுக்கு அதிசயம் செய்ய தேவை ஒரு பொருள், அவ்வளவுதான். நான் வளர்த்தேன், நான் கூட்டம் கூட்டினேன் என்கிறார்கள். விளையச் செய்தவர் தேவன் என்பதை மறந்து போனார்களோ? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். சீக்கிரம் நல்மனம் பொருந்துங்கள். உங்கள் சகோதரனோடு, உங்கள் சகோதரியோடு, உங்கள் நண்பரோடு, உங்களை சார்ந்தவரோடு வெகு சீக்கிரம் நல்மனம் பொருந்துங்கள். உங்கள் குறையை சீக்கிரம் ஆவியானவர் தாமே நிறைவானதாக மாற்றுவார். தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். ஆமேன்.